ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான குவைத் சம்மந்தமான விஷயங்களாக இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. உள்துறை அமைச்சகத்துடைய 3 மாத காலக்கெடு மார்ச் 1ஆம் தேதி முடிந்த நிலையில் சுமார் 6,70,000 தனிநபர்கள் முதன்மையாக வெளிநாட்டவர் தான் ஒதுக்கப்பட்ட காலக்கெடுக்குள்ளே தங்களுடைய பயோமெட்ரிக் பதிவை இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயோமெட்ரிக் மெத்தடை முன்னாடியே முடிக்கணும், இல்லை அப்படின்னா அவங்களுடைய அனைத்து பரிவர்த்தனையுமே இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொன்ன நிலையில் இந்த தேவையை பின்பற்ற தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடியிருப்பு அனுமதி புதுப்பிக்கிறது, வாகன பதிவுகள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரினியூ பண்ணுறது போன்ற பல்வேறு வகையான பரிவர்த்தனை இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பயோமெட்ரிக் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் 1.78 மில்லியன் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் செயல்முறைக்கு உட்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் ஆதாரங்களில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 9 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு குடிமக்கள் அப்படின்னும் 8,80,000 பேர் வெளிநாட்டவர்கள் அப்படின்னும் மேலும் 4.85 மில்லியன் மக்கள் தொகையில் 18 வயதுக்குட்பட்டவங்கன்னு பார்த்தா 1.1 மில்லியன் நபர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த விலக்கு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கடமையிலேருந்து அவங்க விலக்களிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மீதமுள்ள 6,70,000 நபர்கள் உடனடியாக உள்துறை அமைச்சகத்தின் இணையதளம் மூலம் அவங்களுடைய பயோமெட்ரிக் கைரேகையை திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை ஆதாரங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அனைத்தும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உடனடியாக அங்கங்கே இருக்கிற கவர்னரேட்டில் இருக்கிற சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில் 3ஆம் காலாண்டுடைய முடிவில் குவைத் மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர் எண்ணிக்கை, அவங்களுடைய எண், பாலினம், தேசியம், அவங்களுடைய ஊதியம், வயது இதன் அடிப்படையில் வகைப்படுத்தி மத்திய புள்ளியியல் நிர்வாகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி சுமார் 2.107 மில்லியன் தொழிலாளர்களில் வீட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கணக்கிடலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 3ஆம் ஆண்டோடைய காலாண்டு முடிவில் 2.688 மில்லியன் தொழிலாளர்கள் இருக்கிறதாகவும், ஆனால் வீட்டு பணியாளர்களுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 27.3% ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் ஊதியம் மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய சமீபத்திய அறிக்கையில் அரசாங்க துறையில் ஆண் குவைத் தொழிலாளர்களின் சராசரி மாத ஊதியம் தோராயமாக 1,952 தினாராக இருக்கிறதாகவும், இது பெண் குவைத்து தொழிலாளர்களுக்கு 1,364 தினாராகவும் தகவலில் வெளியாயிருக்கு. இதே மாதிரி குவைத் அல்லாத ஆண் தொழிலாளர்கள் சராசரியாக 795 தினார்கள் சம்பாதிக்கிறதாகவும், அதே சமயம் பெண்கள் 709 தினார்களை பெறுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் கம்பேர் பண்ணும் பொழுது குவைத் நாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களின் சம்பளத்தை விட அங்கே வேலை பார்க்குற குவைத்து குடிமக்களுடைய சம்பளம் தான் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத்து தகவல் மற்றும் கலாச்சார அமைச்சர் நாட்டின் தேசிய விழாக்களை கொண்டாடும் நாகரிகமான மரியாதைக்குரிய வழிக்காக அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் அனைத்து அரசு தனியார் அமைப்புகள் அனைத்துக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தின்படி குவைத் 2023ஆம் ஆண்டில் 2.8000 டன் உள்ளூர் மீன்களை உட்கொண்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய மொத்த மதிப்பு சுமார் 6.7 மில்லியன் தினார் அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு. ஏறக்குறைய 25 வகையான மீன்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு விநியோகம் பண்ணுறதுல ஒரு திகிலான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா தாமதத்தின் காரணமாக இலங்கை தொழிலாளியை சுற்றுக்காரு அந்த வாடிக்கையாளர். குவைத்தில் பணிபுரிகிற குடிமக்களில் ஒருவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா குவைத்தில் கடமையாற்ற நேரம் பார்த்து ஒருவர் அவரை சுற்றுக்காரு. இதனால் தனது உரிமைகளை பெறுறதுக்காக தனது சொந்த நாட்டு அதிகாரிடம் உதவி கேட்டுக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு. இதை இலங்கை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. லஸ்கர் என்ற 44 வயதான டெலிவரி தொழிலாளியை ஜனவரி 10ஆம் தேதி வாடிக்கையாளரால் சுடப்பட்டதா தகவலில் வெளியாயிருக்கு. இலங்கை செய்தித்தாள் படி 8 ஆண்டுகளாக குவைத்தில் பணிபுரிகிற இந்த நபர் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருக்கு சாப்பாடு அந்த டெலிவரி பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கு. இதனால அந்த வாடிக்கையாளர் ரொம்பவே கோபமடைஞ்சு அவரை உடனடியாகவே சுற்றுக்காரு. இதனால் அவருடைய வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே முடியாத சூழ்நிலையிலும் அவர் உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சடனாக போய் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவரை உதவிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு.
அவரை பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்கிறாரு. இவர் 10 மற்றும் 13 வயதுடைய 2 பெண் குழந்தைகளுடைய தந்தை அப்படிங்கிற மாதிரியும் இலங்கைக்கு திரும்புவதற்கு தன்னுடைய நாட்டிலேருந்து உதவி கேட்டுக்கிறாரு அங்கே இருக்கிற அதிகாரத்தேருந்து.